ஹாய் காய்ஸ், இந்தியன் சினிமாலே ஒரு ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் சிங்கராகவும் டைரக்டராகவும் லிரிக்ஸிஸ்டாகவும் டான்ஸராகவும் பன்முகம் கொண்ட தனுஷோட ஃபிலிமோகிராஃபியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா 2002ல தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா டைரக்ஷன்ல துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்துல தாங்க அறிமுகமாகிறாரு. அடுத்த படமா அண்ணன் செல்வராகவன் டைரக்ஷன்ல காதல் கொண்டேன் படத்துல நடிக்கிறாரு. இந்த படம் தான் இப்படி ஒரு ஆக்டர் இந்தியன் சினிமால இருக்காரு அப்படிங்கறதே தெரிய வச்சது. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படம். அதே இயர்ல வந்த திருடா திரி ஒரு பெரிய ஹிட் ஆச்சுங்க. அடுத்த என்ன ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி புதுக்கோட்டையில் சரவணன், சுல்லான், ட்ரீம்ஸ், தேவதையை கண்டேன், அது ஒரு கணக்காலம், இந்த மாதிரி படங்கள் அவருக்கு சரியா ஓடல. நான் திரும்பி வருவேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி புதுப்பேட்டை படத்துல 2006ல நடிச்சு ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கிறாரு. புதுப்பேட்டைக்கு அப்புறமா வெற்றிமாறனோட பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, படிக்காதவன், ஆடுகளம் அப்படிங்கிற நேஷனல் அவார்ட் வின்னரா மாறிட்டாரு. கோலிவுட் மட்டும் இல்லாம பாலிவுட்லயும் கலக்கணும்னு ராஞ்சனா அப்படிங்கிற படத்துல பாலிவுட்டுக்குள்ள போறாரு. அங்கேயும் அவார்டா வாங்கி குளிக்கிறாரு. தனுஷோட தரமான படங்கள்ல வேலையில்லா பட்டதாரி, அநேகன், தங்க மகன், குடி, இந்த மாதிரி படங்கள் அவருக்கு ஓரளவுக்கு தான் ஓடிச்சு. அதுக்கப்புறமா டைரக்ஷன்ல கால் பதிக்கிறாரு. பாப்பாண்டி அப்படிங்கிற படத்துல டைரக்ட் பண்றாரு. இது மட்டும் இல்லாம சூப்பர் ஹிட் படமா படச்சென்னை, மாரி, அசுரன், இணை நோக்கி பாயும் தோட்டா, கர்ணன், ஜகமே தந்திரம், திருச்சிற்றம்பலம், நானே வருவேன், வாத்தி, கேப்டன் மில்லர், ராயன் வரைக்கும் தரமான படங்களை இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்ததா ஒரு டைரக்ஷன்ல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இட்லி கடைங்கிற 2 படத்துல டைரக்ட் பண்றாரு. ஆக்டரா குபேரா அண்ட் இளையராஜா இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பிலிமோகிராஃபி பிடிச்சிருக்கா? தனுஷ் படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.